5 ஆகஸ்ட் 2026 அன்றைய நாளில் கிரகங்களின் சஞ்சாரத்தின்படி 12 ராசிகளுக்கும் ஒரு புதிய விடியலையும் சாதகமான மாற்றங்களையும் தரக்கூடிய நாளாக அமைகிறது. இன்றைய தினம் தங்களின் ராசிக்குரிய பலன்கள், எச்சரிக்கைகள் மற்றும் பரிகாரங்களை அறிந்து கொள்வதன் மூலம் வரவிருக்கும் சவால்களை தவிர்த்து வெற்றிகளை எளிதாகப் பெறலாம். ஆகஸ்ட் 5 2026 மேஷ ராசி அஸ்வினி, பரணி, கார்த்திகை 1ஆம் பாதம் திருக்கணித ஆழமான வாழ்வியல் பலன்கள். மேஷ ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு எத்தகைய தடைகளும் சவால்களும் வந்தாலும் உங்களது அசைக்க முடியாத துணிச்சலையும் வேகத்தையும் யாருக்காகவும் விட்டுக் கொடுக்க மாட்டீர்கள். அன்றைய தினம் சந்திரன் உங்களது சொந்த ராசியிலிருந்து தன மற்றும் குடும்ப ஸ்தானமான 2ஆம் வீட்டிற்கு ரிஷப ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். இது உங்களது கடந்த கால உழைப்பிற்குரிய மாபெரும் பொருளாதார பெருக்கத்தையும் வாக்கு பலத்தையும் குடும்பத்தில் நிலவி வந்த குழப்பங்களுக்கு தீர்வையும் வாரி வழங்கப் போகும் உன்னதமான நாளாகும். சந்திரன் உங்களது 2ஆம் வீடான ரிஷப ராசியில் புகுந்து உச்ச நிலையை அடைகிறார். 2ஆம் இடம் என்பது தனம், வாக்கு மற்றும் குடும்பத்தைக் குறிக்கும் இடமாகும். கடந்த சில நாட்களாக இருந்த பொருளாதார தேக்க நிலைகள் முற்றிலும் மாறி புதிய வருமான பாதைகள் திறக்கும். முடங்கி கிடந்த பழைய பாக்கிகள் வசூலாகும். உங்களது பேச்சில் ஒரு புதிய குழுமையும் பிறரை கவரும் அசாத்திய வசீகரமும் கூடும். உங்களது கண்ணீர் என்ற வாக்கால் குடும்பத்தில் இருந்த பழைய விவாதங்கள் மற்றும் கருத்து வேறுபாடுகள் நீங்கி சுமூகமான சூழல் உருவாகும். 11ஆம் வீட்டில் சனி பகவான் தன் சொந்த வீடான கும்பத்தில் ஆட்சி பெற்று வக்ர கதியில் அமர்ந்துள்ளார். சனியின் பலம் 11ல் கூடுவதால் உடலில் சிறிய மந்த தன்மையோ அல்லது சோம்பலோ எட்டி பார்க்கலாம். சனியின் இந்த மந்த நிலையை முறித்து காலையிலேயே சுறுசுறுப்புடன் களமிறங்கினால் லாப சனியின் முழு ஆற்றலும் உங்களுக்கு கிடைக்கும். தேங்கிக் கிடந்த பெரிய தொகைகள் கைக்கு வரும் வியாபாரத்தில் அசுர லாபம் உண்டாகும். உங்களது ராசி நாதனான செவ்வாய் தைரிய வீரிய ஸ்தானமான 3ஆம் வீட்டில் சுப கிரகமான குருவுடன் இணைந்து அமர்ந்துள்ளார். இந்த அமைப்பால் உங்களது தைரியம் பல மடங்கு வளரும். உத்தியோகத்திலோ அல்லது வெளியிலோ உங்களுக்கு எதிராக செயல்பட்ட மறைமுக எதிரிகள் உங்களது அஞ்சாத மன வலிமையையும் கூர்மையான திட்டமிடலையும் கண்டு தானாகவே பின்வாங்குவார்கள். போட்டிகளில் உங்களது கையே ஓங்கும். 3ஆம் வீட்டில் அமர்ந்துள்ள குரு பகவான் தனது உன்னதமான 9ஆம் பார்வையால் உங்களது 11ஆம் வீடான லாபஸ்தானத்தை அங்குள்ள சனியை பார்க்கிறார். இதன் மூலம் சனியின் எதிர்மறை பார்வையின் தீவிரம் குறைகிறது. பொருள் சேர்க்கை, பணவரவு ஒருபுறம் இருந்தாலும் மனதிற்குள் ஒரு தார்மீக தேடலும் ஏகாந்தமும் இருக்கும். அடுத்தவர்களுக்கு உதவும் தர்ம குணம் அதிகரிக்கும். ஆன்மீக பெரியோர்களின் ஆலோசனைகள் இன்று உங்களை சரியான பாதையில் வழிநடத்தும். சுகஸ்தானமான 4ல் சூரியன் அமர்ந்து உங்களது 10ஆம் வீடான கர்மஸ்தானத்தை பார்ப்பதால் தொழிலில் புதிய பொறுப்புகள் மற்றும் அரசாங்க வழியில் நன்மைகள் கிடைக்கும். மேலும் 5ல் இருக்கும் புதன் மற்றும் சுக்கிரனின் சேர்க்கையால் பிள்ளைகளின் வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் வரும். சமுதாயத்தில் உங்களது மதிப்பு பல மடங்கு உயரும். கூட்டு வியாபார கூட்டாளிகள், பிசினஸ் பார்ட்னர்ஸ் மூலமாகவோ அல்லது பெண்களின் வழியிலோ உங்களது நிதியாதாரத்தை இரட்டிப்பாக்கும் வாய்ப்புகள் மிக துல்லியமாக கைகூடி வரும். காலையில் நீங்கள் நினைத்த காரியங்கள் முடிவதில் அல்லது பண வரவுகளில் சிறிய கால தாமதங்கள் ஏற்படலாம். அவசரப்படாமல் நிதானமாக கையாள்வதன் மூலம் மாலைக்கு மேல் வேதை விலகி லாபங்கள் தடையின்றி உங்களை தேடி வரும். காலை 9:15 முதல் 11:45 வரையிலான முற்பகல் காலகட்டம் உங்களுக்கு மிகச்சிறந்த நேரமாகும். இந்த துல்லியமான மணித்துளிகளில் நீங்கள் எடுக்கும் புதிய முயற்சிகள், ஒப்பந்தங்கள் அல்லது முக்கிய பேச்சுவார்த்தைகள் அனைத்தும் எவ்வித தடைகளும் இன்றி 100% மாபெரும் வெற்றியை நோக்கியே உங்களை அழைத்துச் செல்லும். ஆகஸ்ட் 5 2026 ரிஷப ராசி கார்த்திகை 2, 3, 4ஆம் பாதம் ரோகிணி, மிருகசீரிஷம் 1, 2ஆம் பாதம் திற ஆழமான பலன்கள் தெளிவாக பார்ப்போம். அன்றைய தினம் சந்திரன் உங்களது சொந்த ராசியான ரிஷபத்திற்குள் புகுந்து உச்ச நிலையை அடைகிறார். 1ஆம் இடம் என்பது உங்களது தோற்றம், குணம் மற்றும் ஆளுமையை குறிக்கும் இடமாகும். சந்திரன் ராசிக்குள் உச்சம் பெறுவதால் உங்களது முகத்தில் ஒரு புதிய காந்த ஈர்ப்பும் மனதில் அசைக்க முடியாத தன்னம்பிக்கையும் பிறக்கும். கடந்த சில நாட்களாக உங்களை வாட்டிய உடல் சோர்வுகள் நீங்கி சுறுசுறுப்பு கூடும்.
எவ்வித குழப்பமும் இன்றி தீர்க்கமான முடிவுகளை எடுத்து உங்களது காரியங்களை நீங்களே முன்னின்று வெற்றிகரமாக முடிப்பீர்கள். உங்களது 2ஆம் வீட்டில் தனகாரகன் குருவும் வீரியகாரகன் செவ்வாயும் இணைந்து சஞ்சரிக்கிறார்கள். இதனால் வருமானம் திருப்திகரமாக இருந்தாலும் குடும்பத்திற்காக அல்லது ஆடம்பர பொருட்களுக்காக பெரிய தொகையை செலவிடத் தூண்டும். உணர்ச்சிவசப்பட்டு பணத்தை விரயம் செய்யாமல் எதிர்கால பாதுகாப்புக்காக சேமிப்பை உயர்த்தும் விவேகத்தை இந்த கிரக அமைப்பு உங்களுக்கு கற்றுத்தரும். குடும்பஸ்தானத்தில் செவ்வாய் அமர்வதால் இன்று உங்களது பேச்சில் நியாயம் இருந்தாலும் அது மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் நோக்கில் அமையலாம். ரிஷப ராசிக்காரர்கள் இயல்பாகவே குடும்பப்பற்று மிக்கவர்கள். அன்றைய தினம் கணவன் மனைவிக்குள்ளோ அல்லது குடும்ப உறுப்பினர்களிடமோ தேவையற்ற ஈகோ பார்க்காமல் நீங்கள் காட்டும் ஒரு நிமிடப் பொறுமையும் விட்டுக் கொடுத்தலும் குடும்பத்தில் நிலவும் தேவையற்ற மனக்கசப்புகளை தடுத்து அந்யோன்யத்தை அதிகரிக்கும். உங்களது 3ஆம் வீட்டில் சூரியன் அமர்ந்து உங்களது 9ஆம் வீடான பாக்கியஸ்தானத்தை பார்க்கிறார். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்திருந்த இடமாற்றம் அல்லது பதவி உயர்வு போன்ற சாதகமான சூழ்நிலைகள் இன்று உருவாகும். மேலதிகாரிகளின் பாராட்டுக்களைப் பெற்று உங்களது உழைப்பிற்குரிய தகுதியான கௌரவத்தை பணியிடத்தில் நிலைநாட்டும் உன்னத நாளாக இது அமையும். சுகஸ்தானமான 4ஆம் வீட்டில் உங்களது ராசிநாதனான சுக்கிரன் மாயாகாரகன் கேதுவுடன் இணைந்துள்ளார். இது வெளி உலக பகட்டுகளின் மீது தற்காலிகமான ஈர்ப்பை ஏற்படுத்தலாம். ஆனால் அந்த ஆடம்பரங்கள் உங்களுக்கு உண்மையான நிம்மதியை தராது என்பதை கேதுவின் ஞானம் உங்களுக்கு புரிய வைக்கும். வீண் ஆடம்பரங்களுக்கு பின்னால் ஓடுவதை நிறுத்தி வீட்டில் உள்ள பெரியவர்களுடன் நேரத்தை செலவிடுவதே உங்களுக்கு உண்மையான மன அமைதியைத் தரும். பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியான புதன் சுக்கிரனுடன் பரிவர்த்தனை மற்றும் சுபத்துவ அமைப்பில் இருப்பதால் தி எகனாமிக் டைம்ஸ் நீண்ட நாட்களாக குடும்பத்தில் இழுபறியாக இருந்து வந்த பூர்வீக சொத்து சம்பந்தமான விவாதங்களில் இன்று ஒரு சுமூகமான நல்ல முடிவு எட்டப்படும். உங்களது பங்குகள் மற்றும் உரிமைகள் உங்களுக்கு தடையின்றி வந்து சேர்வதற்கான தொடக்கப் புள்ளியாக இந்த நாள் அமையும். அன்றைய தினம் சந்திரன் உங்களது விரயஸ்தானத்திலிருந்து 12ல் இருந்து உங்களது சொந்த ராசியான ஜென்மஸ்தானத்திற்கு 1ஆம் வீட்டிற்கு ரிஷப ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். இது கடந்த 2 நாட்களாக உங்களை ஆட்டிப் படைத்த அலைச்சல்களையும் வீண் விரயங்களையும் முற்றிலும் நீக்கி உங்கள் முகத்தில் ஒரு புதிய பொலிவையும் காரியங்களில் அசுர வேகத்தையும் வாரி வழங்கப் போகும் மாபெரும் சுபதினமாகும். நாளை சந்திரன் உங்களது ராசிக்குள் உச்சம் பெறுவதோடு உங்களது ராசிநாதனான சுக்கிரனின் ரோகிணி நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கப் போகிறார். ராசிக்குள்ளேயே ராசிநாதனின் சாரத்தில் சந்திரன் உச்சம் பெறுவது கோச்சாரத்தில் மிக அரிதான மகா வசீகர ஜீவ ஆத்ம யோகமாகும். கலைத்துறை, மக்கள் தொடர்பு மற்றும் ஆடை ஆபரணத்துறையில் இருப்பவர்கள் நாளை மாபெரும் நற்பெயரையும் சமுதாயத்தில் உன்னதமான செல்வாக்கையும் பெறுவீர்கள். உங்களது தர்மகர்மாதிபதியான 9, 10ஆம் அதிபதி சனி பகவான் 11ல் ஆட்சி பெற்று அமர்ந்து உங்களது ராசியை தனது 3ஆம் பார்வையால் பார்க்கிறார். 11ல் சனி இருக்கும்போது 1ல் கிரகம் இருந்தால் சனியின் நற்பலன்களுக்கு சிறிய கோச்சார வேதை உண்டாகும். நாளை உங்களது ஜென்ம ராசியில் சந்திரன் உச்சம் பெற்று அமர்வதால் சனியின் பார்வையால் ஏற்படக்கூடிய காரிய தாமதங்கள் அல்லது சோம்பலின் வீரியம் நாளை முற்றிலும் குறையும். தடைகள் முற்றிலும் விலகி 11ஆம் இடத்து சனியின் முழு லாப ஆற்றலும் உங்களுக்கு தடையின்றி கிடைக்கும். மதியம் 11:45 முதல் மதியம் 2:15 வரையிலான காலகட்டம் உங்களுக்கு மிகச்சிறந்த நேரமாகும். இந்த துல்லியமான நேரத்தில் நீங்கள் எடுக்கும் புதிய தொழில் முயற்சிகள், கூட்டு வியாபாரம் அல்லது முக்கிய ஒப்பந்தங்கள் அனைத்தும் எவ்வித தடைகளும் இன்றி 100% உங்களுக்கு சாதகமாகவே முடியும். 5 ஆகஸ்ட் 2026 மிதுன ராசி அன்பர்களே, மிருகசீரிஷம் 3, 4ஆம் பாதம், திருவாதிரை, புனர்பூசம் 1, 2, 3ஆம் பாதம் ஜோதிட ரீதியான கணிப்பின்படி ஆழமான பலன்கள் தெளிவாக என்னென்ன பார்ப்போம். மிதுன ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு உடல் உழைப்பை விட உங்களது மூளை உழைப்பும் அறிவாற்றலுமே எப்போதும் உங்களை காப்பாற்றும் ஆயுதங்கள். 12ல் சந்திரன் மறைந்து சுப விரயங்களை சூசகமாக தந்தாலும் உங்களது சுய சிந்தனையையும் இறை நம்பிக்கையையும் மட்டுமே மூலதனமாக கொண்டு செயல்படுங்கள். அதுவே உங்களை வெற்றியின் உச்சிக்கு அழைத்துச் செல்லும்.
உபய ராசியான உங்களுக்குள் எப்போதும் 2 எண்ணங்கள் ஓடிக்கொண்டே இருக்கும். நாளை சந்திரன் உங்களது 12ஆம் வீடான ரிஷப ராசியில் புகுந்து உச்ச நிலையை அடைகிறார். 12ஆம் இடம் என்பது விரயம் மற்றும் தூரத்துப் பயணங்களை குறிக்கும் இடமாகும். சந்திரன் உச்சம் பெறுவதால் அன்றைய தினம் அலைச்சல்கள் கூடினாலும் அவை வீண் செலவுகளாக மாறாமல் வீடு, வாகனம் அல்லது குழந்தைகளின் உயர்கல்விக்கான சுப விரயங்களாக மட்டுமே மாறும். உலக இரைச்சல்களிலிருந்து சற்று விலகி உங்களது அடுத்த கட்ட அசுர வளர்ச்சிக்கான புதிய பொருளாதார வியூகங்களை இரகசியமாக திட்டமிடும் உன்னதமான நாளாக இது அமையும். உங்களது ராசிக்குள்ளேயே சுப கிரகமான குருவும் வேகத்தை குறிக்கும் செவ்வாயும் இணைந்துள்ளனர். இந்த ஆற்றல் உங்களது சிந்தனையில் ஒரு பெரும் தத்துவார்த்த புரட்சியை ஏற்படுத்தும். இதைச் செய்யலாமா வேண்டாமா என்ற குழப்பமான இரட்டை மனநிலையை தூக்கி எறிந்துவிட்டு குருவின் ஞானத்தோடு நீங்கள் எடுக்கும் தீர்க்கமான ஒரே ஒரு முடிவு உங்களது எதிர்கால பாதையை மிகச்சீராக மாற்றியமைக்கும். உங்களது வாக்குஸ்தானமான 2ஆம் வீட்டில் ஆன்மகாரகன் சூரியன் அமர்ந்துள்ளார். உங்களுக்கு பேச்சுதான் மிகப்பெரிய பலம். ஆனால் இன்று சூரியனின் ஆதிக்கத்தால் உங்களது பேச்சில் அதிகாரம் அதிகமாக தென்படலாம். நியாயமான விஷயங்களை கூட கோபப்படாமல் மென்மையாக எடுத்துச் சொல்வதன் மூலம் மட்டுமே குடும்பத்திலும் உத்தியோகத்திலும் வீண் பகைகளைத் தவிர்த்து உங்களது செல்வாக்கை தக்க வைத்துக் கொள்ள முடியும். உங்களது ராசி நாதனான புதன் சுக்கிரனுடன் இணைந்து 3ஆம் வீட்டில் பலமாக அமர்ந்துள்ளார். பத்திரிகையாளர்கள், எழுத்தாளர்கள், கணினித்துறை மற்றும் தகவல் தொடர்பு துறையில் இருப்பவர்களுக்கு இன்று புதிய சிந்தனைகள் முளைக்கும். நீங்கள் தீட்டும் புதிய திட்டங்களும் எடுக்கும் முயற்சிகளும் சமூகத்தில் உங்களை பிரகாசிக்கச் செய்யும். உங்களது மதிநுட்பம் பலரால் பாராட்டப்படும். 3ஆம் வீட்டில் சுக்கிரனுடன் கேது இணைந்திருப்பதால் நெருங்கிய நண்பர்கள் அல்லது உடன் பிறந்தவர்களிடம் ஒருவித அவிசுவாசமோ அல்லது வீண் சந்தேகங்களோ தோன்றலாம். கற்பனையாக பல விஷயங்களை யோசித்து மனதை குழப்பிக் கொள்வீர்கள். பிறர் சொல்லும் வதந்திகளை நம்பாமல் எதையும் நேரடியாக கேட்டு தெளிவுபடுத்திக் கொள்வதே உறவுகளின் பிணைப்பை பலப்படுத்தும். பாக்கியஸ்தானமான 9ஆம் வீட்டில் யோகக்காரகனான சனி பகவான் ஆட்சி பெற்று அமர்ந்துள்ளார். கடந்த காலங்களில் உங்களது முயற்சிகளுக்கு தடையாக இருந்த பித்ரு தோஷங்கள் அல்லது பூர்வீக பிரச்சினைகள் நீங்கும். தந்தை அல்லது தந்தை வழி பெரியோர்களின் மூலம் எதிர்பாராத பெரும் நன்மைகளும் சொத்து சம்பந்தமான சுமூகமான முடிவுகளும் இன்று உங்களுக்கு சாதகமாக கைகூடி வரும். சந்திரன் உங்களது லாபஸ்தானத்திலிருந்து 11ல் இருந்து விரயஸ்தானமான 12ஆம் வீட்டிற்கு ரிஷப ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். இது வருமானங்களை விட சுப செலவுகளையும் வெளிவட்டார தொடர்புகளையும் புதிய கற்றல்களையும் நோக்கி உங்களை வழிநடத்தப் போகும் ஒரு விவேகமான நாளாகும். சந்திரன் உங்களது 12ஆம் வீட்டில் உச்சம் பெற்று சஞ்சரிக்கப் போகிறார். அதிலும் அவர் உங்களது ராசிக்கு 5 மற்றும் 12ஆம் அதிபதியான பூர்வ புண்ணிய மற்றும் விரய அதிபதி சுக்கிரனின் ரோகிணி நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கப் போகிறார். விரய அதிபதியின் சாரத்தில் 12ல் சந்திரன் உச்சம் பெறுவது கோச்சாத்தில் வெளிநாட்டு தொடர்புகளுக்கு மிக உன்னதமான அமைப்பாகும். வெளிநாடு செல்ல காத்திருப்பவர்களுக்கும் பன்னாட்டு நிறுவனங்களில் MNC வேலை தேடுபவர்களுக்கும் நாளை மாபெரும் புதிய வாசல்கள் திறக்கும். உங்களது பாக்கியஸ்தானமான 9ஆம் வீட்டில் யோகக்காரகனான சனி பகவான் ஆட்சி பெற்று அமர்ந்து உங்களது ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்க்கிறார். 9ல் சனி இருக்கும்போது 12ல் கிரகம் இருந்தால் சனியின் நற்பலன்களுக்கு சிறிய கோச்சார வேதி உண்டாகும். உங்களது 12ஆம் வீட்டில் சந்திரன் உச்சம் பெற்று அமர்வதால் சனியின் பார்வையால் ஏற்படக்கூடிய பித்ருக்கள் வழியிலான தாமதங்கள் அல்லது தந்தை வழிச்சொத்து இழுபறிகளின் வீரியம் நாளை முற்றிலும் குறையும். தடைகள் முற்றிலும் விலகி காரியங்கள் சுமூகமாகும். மதியம் 2:15 முதல் மாலை 4:45 வரையிலான காலகட்டம் உங்களுக்கு மிகச்சிறந்த நேரமாகும். இந்த துல்லியமான நேரத்தில் நீங்கள் கையெழுத்திடும் புதிய ஒப்பந்தங்கள் அல்லது மேற்கொள்ளும் முக்கிய விவாதங்கள் அனைத்தும் 100% மாபெரும் வெற்றியைத் தரும். 5 ஆகஸ்ட் 2026 அன்றைய நாளின் கருப்பாயி ஜோதிட ரீதியான கணிப்பின்படி கடக ராசி நண்பர்களே, புனர்பூசம் 4ஆம் பாதம் பூசம் ஆயில்யம் பலன்கள் தெளிவாக பார்க்கப் போகிறோம். நீங்கள் வழக்கமாக மற்றவர்களின் உணர்வுகளுக்காக உருகி ஏமாறுவீர்கள். ஆனால் இந்த நாள் உங்களது ராசி நாதனான சந்திர பகவான் உங்களது 11ஆம் வீடான ரிஷப ராசியில் புகுந்து உச்ச நிலையை அடைகிறார்.
11ஆம் இடம் என்பது லாபம், மூத்த சகோதரர்கள் மற்றும் ஆசைகள் நிறைவேறும் இடமாகும். கடந்த காலங்களில் உங்களது உழைப்பிற்கு முட்டுக்கட்டையாக இருந்த தடைகள் யாவும் பனி போல விலகும். தேங்கிக் கிடந்த பெரிய தொகைகள் கைக்கு வரும். வியாபாரத்தில் அசுர லாபம் உண்டாகும். நீங்கள் நீண்ட நாட்களாக கண்டு வந்த லட்சிய கனவுகள் நனவாகத் தொடங்கும் உன்னதமான நாளாக இது அமையும். உங்களது ராசிக்குள்ளேயே ஆன்மகாரகன் சூரியன் சஞ்சரிக்கிறார். இதனால் உங்களது முகத்தில் ஒரு கம்பீரமும் ஆளுமை திறனும் கூடும். ஆனால் சர ராசி என்பதால் சட்டென்று கோபமோ அல்லது நான் என்ற ஈகோ குணமோ தலை தூக்கலாம். இன்று உங்களிடம் பணிபுரிபவர்களிடமும் குடும்பத்தினரிடமும் அதிகாரத்தைக் காட்டாமல் கனிவோடு பழகினால் உங்களது தனித்துவமான மதிப்பு இன்னும் பல மடங்கு உயரும். தனஸ்தானமான 2ஆம் வீட்டில் தனகாரக சுக்கிரனும் புதனும் ஞானகாரகன் கேதுவுடன் இணைந்து சஞ்சரிக்கிறார்கள். எதிர்கால குடும்ப பாதுகாப்பிற்காக சில இரகசிய சேமிப்புகளில் ஈடுபடுவீர்கள். தேவையற்ற வெற்றுப் பேச்சுகளைக் குறைத்து குடும்பத்தின் பொருளாதாரத்தை எப்படி உயர்த்துவது என்ற உங்களது மதிநுட்பமான சிந்தனைகள் இன்று செயலடை வடிவம் பெறும். உங்களது ராசிக்கு 12ஆம் வீடான விரயஸ்தானத்தில் குருவும் செவ்வாயும் மறைந்துள்ளனர். இது தீமையான அமைப்பு அல்ல. ஆன்மீக பயணங்களுக்கான செலவுகள், வீடு அல்லது வாகனத்தை பழுது பார்க்கும் சுப விரயங்கள் இன்று ஏற்படும். வெளியூர் அல்லது வெளிநாடு செல்ல காத்திருப்பவர்களுக்கு இன்று சாதகமான புதிய வழிகாட்டுதல்கள் தடையின்றி வந்து சேரும். கடக ராசிக்கு தற்போது அஷ்டம சனியின் காலம் நடப்பதால் மனதில் ஒருவித இனம் புரியாத பயமோ அல்லது காரியங்களில் தடைகளோ வரலாம். ஆனால் 11ல் ராசி நாதன் சந்திரன் உச்ச பலத்தோடு இருப்பதால் உங்களது கடமை உணர்வு இன்று சோம்பலை முறிக்கச் செய்யும். சனியின் மந்த நிலையை முறித்து நீங்கள் இன்று உழைப்பில் மட்டும் கவனம் செலுத்தினால் சனியே உங்களை இக்கட்டான சூழ்நிலைகளிலிருந்து காப்பாற்றும் பரிகாரமாக மாறுவார். பாக்கியஸ்தானமான 9ல் ராகு அமர்ந்திருப்பதால் இன்று உங்களுக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டக் காற்று வீசக்கூடும். குலதெய்வ வழிபாடு அல்லது பித்ருக்களின் ஆசிகளைப் பெறுவதற்கான சூழல் அமையும். நீங்கள் நீண்ட நாட்களாக திட்டமிட்டுக் கொண்டிருந்த ஆன்மீக காரியங்கள் இன்று தங்கு தடையின்றி நிறைவேறும். நாளை சந்திரன் உங்களது கர்மஸ்தானத்திலிருந்து 10ல் இருந்து லாபஸ்தானமான 11ஆம் வீட்டிற்கு ரிஷப ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். இது உங்களது கடந்த கால உழைப்பிற்குரிய மாபெரும் லாபங்களையும் பொருளாதாரப் பெருக்கத்தையும் நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும் உன்னதமான யோகத்தையும் வாரி வழங்கப் போகும் சுபதினமாகும். இந்த நாளில் உங்களது ராசி நாதன் சந்திரன் 11ஆம் வீட்டில் உச்சம் பெற்று சஞ்சரிக்கப் போகிறார். அதிலும் அவர் உங்களது ராசிக்கு தன மற்றும் லாப அதிபதியான சுக்கிரனின் ரோகிணி நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கப் போகிறார். ராசி நாதனே தன லாப அதிபதியின் சாரத்தில் லாபஸ்தானத்தில் உச்சம் பெறுவது கோச்சாரத்தில் மிக அரிதான மகா தன லாப யோகமாகும். கூட்டு வியாபார கூட்டாளிகள், பிசினஸ் பார்ட்னர்ஸ் மூலமாகவோ அல்லது மூத்த சகோதரர்கள் மூலமாகவோ உங்களது நிதியாதாரத்தை இரட்டிப்பாக்கும் வாய்ப்புகள் மிக துல்லியமாக கைகூடி வரும். அஷ்டம சனியால் ஏற்படக்கூடிய திடீர் விரயங்கள், ஆரோக்கிய குறைபாடுகள் அல்லது தேவையற்ற மன பயங்களின் வீரியம் நாளை முற்றிலும் குறையும். தடைகள் முற்றிலும் விலகி காரியங்கள் சுமூகமாகும். காலை 6 மணி முதல் காலை 8 மணி 30 நிமிடம் வரையிலான அதிகாலை காலகட்டம் உங்களுக்கு மிகச்சிறந்த நேரமாகும். இந்த துல்லியமான நேரத்தில் நீங்கள் தொடங்கும் புதிய பணிகள் அல்லது எடுக்கும் முக்கிய முடிவுகள் அனைத்தும் எவ்வித தடைகளும் இன்றி 100% மாபெரும் வெற்றியை தரும். கடக ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு வெளி உலக போராட்டங்களை விட உங்களது உள்மன அமைதிதான் மிகப்பெரிய பலம். ராசிநாதன் 11ல் உச்சம் பெற்று மாபெரும் பலமடைந்திருப்பதால் உங்களது குளிர்ந்த பக்குவமான குணமும் இறை நம்பிக்கையுமே உங்களைக் காக்கும் கேடயங்கள். புறத்தே செய்யும் சடங்குகளை தேடாமல் உங்களது மனதை நேர்மறையாக வைத்துக் கொள்ளுங்கள். அதுவே இந்த அஷ்டம சனியின் தீவிரத்தை குறைத்து உங்களை வெற்றியாளராக மாற்றும்.